பஞ்சவர்ணா, அந்த கிணத்து ஓரமா ஸ்ப்ரேயர் வச்சிருந்தேன், அதை எடுத்துக்கிட்டு வாடி. அண்ணா நாளைக்கு 15 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா கேட்டீங்களே, ஓகே தானே? கொடுத்துடலாம்ல? ஓகேடா முத்து. நாளைக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு என் டார்லிங் சரஸை பார்க்க போகணும். உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? ஊர் ரொம்ப பேசுனேன் தான், ஜாலியா இருப்பேன் தான், எனக்கு கேட்க யாரும் கிடையாது. ஏன்னா எனக்கு கருவாட்டு குழம்புனா உசுறு. அதுக்காக என் புருஷன் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன். அவன் இந்த காலத்துக்கு வரமாட்டான், மாசம் மாசம் பணம் மட்டும் வரும். நான் என்ஜாய் பண்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாமியாரோட அக்கறம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாக்குறேன். இல்லே தினேஷே, வர வர மருமகளுக்கு பயம் விட்டு போச்சுடா. காசு கட்டி எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் காணா? மா இதோ சொல்றேம்மா. அலமேல சொன்னா சரியா இருக்கும். அம்மா எப்ப பார்த்தாலும் டிவி பார்க்கற ரிமோட் எனக்கு கொடுக்க மாட்டேங்கறமா? ஏய் நான் எங்க பார்த்தேன்? நீ தாடி பார்த்துட்டு இருந்த காலையில இருந்து. ஏய் திரிசா உஷா நிசா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடி. ராசாமணி பிள்ளைங்களை கண்டிச்சு வள ராசாமணி. ஐயோ ஐயோ, இது என்னடி வீட்ல போட்டுற உடுப்பாடி இது? வெக்க கேடு. எனக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் பிடிக்கும் ஆண்டி, கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க என்ன ட்ரெஸ்ஸிங்லாம் இப்படி என்ன கொடுமைப்படுத்துறீங்க? என்ன கொடுமைப்படுத்துறேனா? இங்க பாருமா நெட்டவெளி, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ இன்னைக்கு ஐயாச்சாமி வீட்டுக்கு மட்டும் போயிடாதம்மா. ஏன் எதுக்கு என்னத்துக்கு? நான் போவேன், போய் தினசா கிட்ட பேசுவேன். இந்த நெட்டவள்ளிக்கு சாமி வந்து ஆடுனா என்ன ஆட்டம் ஆடுவாங்கிறது இன்னைக்கு தினசா ஆடுற ஆட்டத்தை வச்சு தெரிஞ்சுக்குவீங்க நீங்க. ஆமா இந்தம்மா மாடி, இவன் சொல்றத காதுல வாங்கிட்டு போமா. ஏமா நீ பாட்டுக்கு உன் சௌகரியத்துக்கு போயிட்டே இருக்கிற. நாங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கல பெரிய மனுஷன். என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. என்ன தாத்தா, ஏன் நெட்டவள்ளி டிவியோட கோவமா பேசிக்கிட்டு இருக்கிற? என்ன இது பிரச்சனையா தாத்தா? ஆமாடி ரேவதி, இந்த நெட்டவள்ளி ஒரு பிரச்சனையை உண்டாக்க போகுதுமா. திக்குவாய் தினசா கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுனால அவங்க மாமியார் ஓவரா ஆட்டம் போடுதான். அதனால தினசாவுக்கு எப்படி ஆட்டம் போடுதுன்னு நெட்டவள்ளி போய் சொல்லி கொடுக்க போகுதான். இதையாச்சும் குடும்பத்துல கொட்டையை கிளப்பி விட்டுற போகுதுமா. அவனை வச்சு நான் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இது திக்குவாய் தினசா வச்சு இது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குதுமா. என்ன என்னமா பண்ண சொல்ற? என்ன பிளான் தாத்தா? தினசா வச்சு என்ன பிளான் பண்ண போறா நெட்டவள்ளி? ஒரு நாளைக்கு தினசா மாமியார் ஆக போறாளாம். அப்பனா அந்த வீட்டோட நிலைமை நீ கொஞ்சம் நினைச்சு பாரு. அந்த புள்ள மனசுல எம்புட்டு ஆதங்கம் இருக்குது, எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு வலி இருக்கு, வேதனை இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இது மாமியாரானா என்ன ஆட்டம் ஆடுமா? ஐயோ தாத்தா, வீடு தாங்கவே தாங்காதே. ஏன்னா தினுசா மனசுல மாமியார் மேல அம்புட்டு கொலை வெறி இருக்கு. எங்களுக்கிட்டே ஒரு தடவைக்கு 100 தடவை 1000 தடவை 1,00,000 தடவை கோடி தடவை என் மாமியாரை எப்படியாச்சும் கொண்டுடுங்க, என் மாமியாரை எப்படியாச்சும் கொண்டுடுங்கன்னு சொல்லியிருக்கிறா தாத்தா. இவளே மாமியாரா மாறினானா அப்ப அந்த மாமியாரை என்ன பாடுபடுத்துவா தாத்தா? இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுமே. இங்கே பாரு தாத்தா, போக வேண்டான்னு சொல்லி அந்த நெட்டவழி அக்காவை கூட்டு வந்துரு வீட்டுக்கு. அங்கே ஏதாவது பிரச்சனை உண்டாக்கி விட்ற போது அப்புறமேட்டுக்கு அலமேல் அம்மா வேற நம்மள ஏதாச்சும் தப்பாக நினச்சவங்க. நம்ம சொல்லி கொடுத்து தான் நெட்டவழி அக்கா அந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு எதாவது நினச்சிக்க போகிறாங்க தாத்தா. அவடி ரேவதி, ஐயா சாமி என் பேரன் விரும்பிக்கிட்டு இருக்கான்ல பொண்ணு சரசு, அந்த வீட்டில் போய் பொண்ணு கேட்கறதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காமா. ஊருக்குள்ளார அவனும் ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறான். அவன் வந்தானா அந்த பொண்ணு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னு கேளு, என் பேரன் படிப்பு குறைவு, வேலை தொழில் பண்ணி சம்பாதிக்கிறான். அந்த பொண்ணு படிப்பு நிறையா படிச்சிருக்கு. படித்த பொண்ணு படிக்காத பையனே இந்த வேலை செய்கிறவனே கட்டிக்குமா என்னன்னு வேற தெரியல. இதனால ஐயா சாமி நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறான். நான் இந்த காரியத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போன்னு பார்த்தேன். என் பேரன் தான் அந்த பிள்ளைகிட்ட உள்ளதை சொல்ல மாட்டேங்கிறானே வேற. சரி நம்ம வெளியிலேயாச்சும் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு நேற்று தாமா நான் ஐயா சாமிகிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்தேன். அதுக்குள்ளே இந்த நெட்டவள்ளி பிள்ளை அவன் வாயை வச்சுக்கிட்டலாமே இந்த இது வாயை கிண்டி விட்டுட்டு போயிட்டாமா. இது இப்போ கோவப்பட்டுக்கிட்டு தினுசாவை நான் ஆட்டம் போட வைக்க போறேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிதுமா. இதெல்லாம் நல்லதா? நீயே சொல்லு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐயா சாமி இங்கே வரேன்னு வேற சொல்லியிருக்காமா. என் பொண்டாட்டிக்கு வேற தெரியாம நாங்கள் போய் ஆகணுமே. என்ன பண்ண சொல்ற? ஏன் 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 பஞ்சாயத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஏன் என்னாச்சு? மா, எங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு அந்த பொண்ணு வீட்டில் வசதி எதுவுமே இல்லை. இவ எப்படிமா சம்மதிப்பா? ஓஹோ, ஓ அப்படி சொல்றீங்களா? இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம் தாத்தா. வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்க கூடாது. இங்க பாரு, நான் கூட 2-3 இடம் சொன்னேன். சரி இந்த பையன் மனசுல சரச நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்புலங்கிறதுனால தான் இப்ப சொல்றதெல்லாம் விட்டுட்டேன். நீ பஞ்சவர்ணத்துக்கிட்ட பேசி நீங்க குடும்பத்துக்குள்ள ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் ஐயா சாமி அழைச்சிட்டு போய் பொண்ணு கேளுங்களேன். அது இதை விட பெட்டரா இருக்கும்ல. என்னம்மா ரேவதி புரியாம பேசுற? நான் பாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அந்த பொண்ணு படிச்ச என் பிள்ளை எங்க, படிக்காத உங்க பேரன் எங்க, உங்க பேரன் என்ன சம்பாதிக்கிறான், என்ன தொழில் பண்றான், இந்த தொழிலை வச்சு என் பிள்ளைய காப்பாற்ற முடியுமா, என் பிள்ளை படிச்ச படிப்புக்கு நான் நல்லா வசதியான மாப்பிள்ளைய பார்ப்பேனே, அது இதுன்னு எதையாச்சும் சொல்லுமா? வசதின்னு சொல்லும்போது கூட நம்ம குடும்பம் ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு ரோசம் வருமா வராதா? என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் வச்சு மருமகளை நல்லா பாத்துக்கிறேன்னு என் பொண்டாட்டி சொல்லுவா. இருந்தாலும் பொண்ணோட அம்மா முடியாதுன்னு சொல்லிடுச்சுன்னா இது எவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் முடியும். நீ கொஞ்சம் நினைச்சு பாருமா. ஆமா ரேவதி, படிச்ச பொண்ணுன்னா கொஞ்சம் கவனமா தான் கையாளணும். ஐயா பேராண்டிய என் முத்துப்பாண்டிய, ஐயோ முத்துப்பாண்டி எங்கயா போனா? பிள்ளை கறவைக்கு நேராச்சுன்னு கிளம்பிட்டானா? ஆமா, மழையிலேயே நின்றுக்கிட்டு ஏன் இப்படி ஒத்த கால நின்று அப்படி என்னத்த பேசுறீங்க 2 பேரும்?
ஏ பஞ்சி சும்மா ஐயாச்சாமி வந்துட்டு போனா அந்த கதையை பேசிக்கிட்டு இருந்தடி, வேற ஒன்றும் இல்லடி. நீ போ போய் வேலையை பாரு. ஆமா, அந்த கதையெல்லாம் நீ என்னத்துக்கு பேசுற? டேய் சும்மா பேசிக்கிட்டு பஞ்சி, ஏன்டி? இங்க பாரு, சும்மாவுமே பேசக்கூடாது. டேய் இங்க போறடோ. இவன் என்ன தென்னை மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறானே, பஞ்சவரணம் பார்த்தா எங்க போறீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. எவ்வளவு பிரச்சனை தட்டா நான் சமாளிக்கிறது. இங்க பாரு தாத்தா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீ இங்க வேலை தானே, நீ வேலையை பாரு. புரியுதா என்ன? பாரு கொஞ்சம் தென்னை மரத்துக்கு பின்னாடி பாத்துட்டியா? நான் பஞ்சவரத்து ஐயாவை கூட்டு போய் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு நான் கிளம்புறேன், சரியா? ஆயா கொஞ்சம் மாட்டுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னதில்ல, பிள்ளை எடுத்துக்கிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணவே பண்ணிட்டு உன் வேலையை பாரு நீனு, சரியா? சரிம்மா ரேவதி, சரி. இங்க பாரு பஞ்சி ஆயா, மாட்டுக்கு பிள்ளை இருக்கணும்னு சொன்னியே, நீ வா, நீ பிள்ளை அறுத்துக்கிட்டு நானும் கொஞ்சம் உனக்கு கூட மாட அறுத்து கொடுக்குறேன். போமா? என்ன புறக்கறமா கூப்பிட்டோம்னா ஓடுவ, இன்னைக்கு நம்ம என் கூட நிக்கிறேங்கிற, புள்ள அறுக்கிறேங்கிற, ஒன்றும் புரியலையே. இங்க பாரு பஞ்சாயா, நான் உனக்காக நிக்கிறேன்னு நினைச்சிய? ஒரு பார்ட்டி வந்திருக்கு இந்த மாதிரி இந்த எய்த்தாப்புல இடத்துக்கு பேசுறது. அந்த பார்ட்டியை பார்த்துட்டு பேசி போற வரைக்கும் எனக்கு கம்பெனி ஆள் வேணும்ல, அதனாலதான். வா, அதான பார்த்தேன். இங்க பாரு தாத்தா, பேசிக்கிட்டு இரு, நெட்டு வழி போக விடாம ஏதாச்சும் பண்ணி தடுத்து நிறுத்த பாக்குறேன். அப்படி இல்லாட்டி நீங்க 2 பேரும் சேர்ந்து போய் அந்த பிள்ளை மேல தடுத்து நிறுத்துங்க, அதுக்கப்புறமா நீங்க பொண்ணு பாக்குறதுக்கு போகலாம். புரிஞ்சுச்சா? புரியுது புரியுது. லே பொறுக்கி போல எவ்வளோ நேரமா நிற்கிறது? இரும்பு வர அந்த இடத்துல இரும்பு வந்து போட மாட்டேங்கிறா. உன் வயத்தானடா இதெல்லாம்? இவ்வளோ பெரிய வயக்காடு வச்சிருக்கிற, இரும்பு இருக்கிற இடம் உனக்கு தெரியுது இல்லை? எங்கேயாச்சும் பஞ்சவரணத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நான் வரும்போது ஈன்னு பல்லு இழிச்சுக்கிட்டு பஞ்சவரணத்தில் பேசிக்கிட்டு நிற்கிறேன். நான் எப்படா வரது? உனக்கு போய் உதவி பண்ண நினைச்சேன் பாரு. பொறுக்கி போயில சின்ன வயசுலேருந்து உனக்கு உதவி பண்ண போய் நான் ஒப்பந்தத்தில் மாட்டிக்கிறது எனக்கு இது பிரச்சனை இருக்குடா. பொறுக்கி போயில. ஐயா சாமி சூப்பர். உன் வீட்டில் என்ன நிலைமைன்னு தெரியுமா? யார் போயிருக்கான்னு தெரியுமா? என் வீட்டில் என்னங்கிறேன்? என் பொண்டாட்டி மருமகள் தான் வீட்டில் இருக்கிறாங்க, என் மகன் வேலைக்கு போயிருக்கிறான். என் வீட்டில் என்னடா? நீ எனக்காக வந்திருக்கிற, ஆனா இப்போ உன்னால எனக்கு காரியம் ஆக போறது கிடையாது, என்னாலதான் உனக்கு காரியம் ஆக போகுது. இதே நெட்டவெள்ளி பாப்பா நேத்துக்கு நீ அந்த பிள்ளைய கடுப்பேத்தினதுக்காக கிளம்பி உன் வீட்டுக்கு போகுதுடா. திக்குவாய் தினுசாவை சாமியாட வைக்க போயிருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்குதுடா. டேய் ஐயோ, என் வீடே 2 ஆயிடுமே என் மருமகளுக்கு கோபம் வந்துச்சுன்னா. டேய் பொதுவாகவே சொல்லுவாங்கடா ஒரு பழமொழி, சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு. என் மருமவை இம்புட்டு நாளா புள்ள பூச்சி மாதிரி சாதுவால இருந்தா, அவளை ஒரு மிரட்டிவிட்டு வந்தா எங்க நிலைமை என்ன ஆவறதுடா? இப்ப புரியுதாங்கிறேன். இங்க பாரு, நீ என்னமோ ஓவரா சீன் போடுற, பஞ்சவரணத்துக்காக பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன், உனக்காக சின்ன பிள்ளைல இருந்து உதவி செஞ்சு ஒவ்வொருத்தரத்துல மாட்டிக்கிட்டேன்னு. இப்ப புரியுதா யாருக்கு ஆபத்துன்னு? டே ரத்தனா, என்னடா பண்றது? ஏதாச்சும் உதவி பண்ணா. டே உதவி பண்ணுடா. அதை பத்தி தாண்டா நானும் ஜிஞ்சரா யோசிக்கிறேன். ஒரு யோசனையும் வரமாட்டாங்குதுடா. டெக்னாலஜி எப்படி தான் முன்னேறினாலும் கொஞ்சம் அப்பப்ப டெக்னிக்கலா பிரெயின் வந்து வேலை செய்ய மாட்டேங்குதுடா. ஏச்சாமி வேலை செய்ய மாட்டேங்குது. ஏச்சாமி ஒரே ஐடியா கண்டுபிடிச்சிட்டா. இங்க பாரு, நெட்டவெள்ளிக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அது என்னன்னு உனக்கு தான் நல்லா தெரியுமே. அட ஆமா, அதுதான் கருவாடு. விறுவிறுன்னு போற கடையில போய் கருவாடு வாங்கிக்கிட்டு வந்து பஞ்சவரணத்துக்கிட்ட கொடுக்குற, உனக்கு பிடிக்கும்னு சொல்லி சமைக்க சொல்ற. ஆனா சாப்பிட்றதுக்கு யாரை வர சொல்ல போறோம்? நம்ம நெட்டவெள்ளிய. எதை சொல்லி கூப்பிட்டாலும் வராத நெட்டவெள்ளி கருவாட்டு குழம்பு வச்சுக்கிட்டு பஞ்சவரணம் உனக்காக காத்திருக்குதுன்னு சொன்னா பறந்தடிச்சு ஒடியாந்துரும்ல. ஆகா, என்னம்மா என் பிரெயின் வேலை செஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த யோசனையா ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, அதையும் பார்த்துக்க. தற்காலிகமா இந்த பிரச்சனை ஒரு முடிவு பண்ணுவோண்டா, அப்புறம் நெட்டவெளியை கூப்பிட்டு ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோண்டா. சரிடா ஐயாச்சாமி, இப்போ எங்க போறோம்? உன் வீட்டுக்கா, இல்லாட்டி என் பேரனுக்கு பொண்ணு பார்க்க போற வீட்டுக்கா, இல்லாட்டி என் வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு போறோம்? எந்த வீட்டுக்குமே கிடையாதுப்பா. இப்போ நான் போற இடம் கருவாட்டு கடைக்கு போய் கருவாடை முதல்ல வாங்கிட்டு வந்து என் குடும்பத்தை பிரச்சனையில இருந்து காப்பாத்துறேன். அதுக்கப்புறம் உனக்கு உதவி பண்ண முடியுதான்னு பாக்குறேன். என்ன கொடுமை சார், உதவி பண்ண வந்த இடத்துல எனக்கே உதவி பண்ற மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? என் நிலைமைய நினைச்சு பார்த்தா. ஏன் நினைச்சு மட்டும்தான் பாப்பீங்களோ? துவைச்சு காயப்படுறத பத்தி பார்க்க மாட்டீங்களோ? எப்ப பார்த்தாலும் நினைச்சு பார்த்தேன், புளிஞ்சு பார்த்தேன், காயப்பட்டு பார்த்தேன். போய் வேலையை வரும் போ. நெட்டவெளியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். பஞ்சவரணத்துக்கு தெரியாம எப்படி கிளம்புறது நீ ஐடியா பண்ணி வை.